தமிழக ஆளுநர் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயக நாட்டில் சட்டமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டங்களை அவமதிப்பதும் திருப்பி அனுப்பதும் ஒரு நடைமுறை வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் கூட்டுறவு திருத்தச் சட்டம் 2024ஆம் ஆண்டு இயற்றி நாம் அனைவரால் ஒப்புதலோடு அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்தை ஏற்கனவே ஜனாதிபதிக்கு அனுப்பி கிடப்பில் போடுவார் அல்லது அவருடைய ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போடுவார். இப்போது புதிதாக சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்புகிற ஒரு புதிய நடைமுறையை தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் பின்பற்றியிருக்கிறார். இது வன்மையான கண்டனத்துக்குரியது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளையும் இந்த மாபெரும் சட்டமன்றத்தையும் அவமதிப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி கருதுகிறது. ஆதலால் இந்திய நாட்டின் தலைமை பீடத்தில் இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக இதுபோன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக நடந்து கொள்கின்ற தமிழக ஆளுநர் அவர்களை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது கோரிக்கையை முன்வைக்கிறது.